அந்த கிராமத்தை எல்லாரும் முட்டாள்களின் கிராமம் என்றே அழைத்து வந்தனர். காரணம், அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் முட்டாள்களாகவே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு புதியவர் ஒருவர் வந்தார். அவரிடம் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் பூதம் அலைகிறது என்றார்கள். பூதமா என்று புருவத்தை உயர்த்திய அந்த மனிதர், எங்கே பூதத்தை காட்டுங்கள் என்று கேட்க அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். ஓ, இதைத்தான் பூதம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இதை வைத்தே நாம் பெரிய லாபம் ஈட்டலாம் என்று மனத்தில் நினைத்து கொண்டு அவர் தர்பூசணியை எடுத்து அதை உண்டு அதைவிடவும் தான் வல்லவன் என்று காட்டினார். மக்கள் அதை பார்த்துவிட்டு, இவன் பூதத்தை விடவும் பெரிய பூதமாக இருப்பானோ என்று நினைத்து கொண்டு அவன் தூங்கும்போது அவனுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்று போட்டார்கள். இது நடந்து ஒரு சில மாதங்கள் கழித்து வேறொரு மனிதர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவரிடம் அவர்கள், ஊரில் பூதம் நடமாடுகின்றது என்றார். பூதமா? அதை பார்க்க வேண்டுமே என்று அவர் கேட்டபோது அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். இதைத்தான் இவர்கள் பூதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு அவர், தர்பூசணி என்றால் உடலுக்கு ஆற்றல் அளிக்கும் ஒரு வகையான பழம், அதை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அறிவொளி ஏற்றினார். இதனால் மக்கள் அவரை தெய்வமாக வணங்கத் தொடங்கினார்கள். ஆம், தர்பூசணியை வைத்து மக்களை ஏமாற்ற நினைத்தவன் கொல்லப்பட்டான். அதை பற்றிய தெளிவினை தந்தவரோ மக்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டார். இன்று நாம் பாட கேட்கிற பதிலுரை பாடல் நல்லார் மற்றும் பொல்லாரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை எடுத்தியம்புகிறது. புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். ரோமையர் 2:6. இவ்வார்த்தைகளை இன்னும் விளக்கி கூறுவதுதான் திருப்பாடல் 1. இவ்வுலகில் இருள் ஒளி, நல்லது தீயது இருப்பது போல நல்லவர்களும் தீயவர்களும் இருக்கின்றார்கள். நல்லவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வழியில் நடப்பவர்கள். இதனால் இவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆகி அதற்குரிய கைமாறு பெறுவார்கள். பொல்லாதவர்களோ தம் தீய வழியில் செல்வார்கள். அதனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெறுவார்கள். இத்தகைய செய்தியை உணர்த்தும் திருப்பாடல் 1, நமது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருந்தால் கடவுளிடமிருந்து நிச்சயம் கைமாறு பெறுவோம். சிந்தனைக்கு, நல்லவர்கள் துன்புறலாம், ஆனால் கடவுளால் கைவிடப்படுவதில்லை. நம்முடைய வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து வாழும்போது ஆண்டவர்